பினாங்கு மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரிக்காத்தான் படுதோல்வி அடைந்ததற்கு கராக்கான் கட்சியே முக்கிய காரணம் என்று பினாங்கு மாநில பாஸ் கட்சியின் உலாமா தலைவர் முகமது சைஃபுல் ரொசானி குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் பெரிக்காத்தானின் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து கராக்கான் கட்சியின் தலைவரான டொமினிக் லாவை நீக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பினாங்கு மாநிலத்தின் பெரிக்காத்தான் தலைவராக மலாய்க்காரர் அல்லாதவர் நியமிக்கப்பட்டிருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக பினாங்கு மாநில பாஸ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹபீஸ் அலியாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த பினாங்கு மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஸ் கட்சி 7 சட்டமன்றங்களையும் வெர்சாத்து 4 சட்டமன்றங்களையும் வென்றது. ஆனால் பெரிக்காத்தானின் பினாங்கு மாநில தலைவரான டொமினிக் லாவின் கராக்கான் கட்சி ஒரு சட்டமன்றத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்றும், ஆனால் பெரிக்காத்தானின் மாநில தலைவர் பதவியில் இருப்பதால் பாஸ் கட்சி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதாகவும் ஹபீஸ் அலியாஸ் கூறினார். பெரிக்காத்தானின் பினாங்கு மாநில தலைவர் பொறுப்பில் கராக்கான் இருப்பதால் பாஸ் கட்சிக்கும் பெர்சாத்துவுக்கும் எந்த ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தாது என்று கராக்கான் கட்சியின் தலைவர் டாக்டர் டொமினிக் லாவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பினாங்கு பாஸ் கட்சி கராக்கான் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் மீது தமக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை என்று அவர் விளக்கமளித்தார். கராக்கான் கடந்த பொதுத் தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தாலும் டிஏபிக்கு எதிராக அரசியல் செய்வதில் தோல்வி அடையவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். பினாங்கில் டிஏபிக்கு எதிராக பல்வேறு அரசியல் காய்களை கராக்கான் நகர்த்தி வருவதை பாஸ் கட்சி உணர வேண்டும் என்று அவர் நினைவூட்டினார். டிஏபி கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய கராக்கான் போன்ற கட்சி பெரிக்காத்தான் கூட்டணிக்கு தேவை என்பதை பாஸ் கட்சியினர் உணர்ந்தால் அது பெரிக்காத்தான் கூட்டணிக்கு வலுவை சேர்க்கும் என்று அவர் கூறினார். பினாங்கில் கராக்கான், பாஸ், பெர்சாத்து ஆகிய 3 கட்சிகளும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அனைத்து சட்டமன்றங்களிலும் பாஸ் கட்சிக்கு முழுமையான ஆதரவை கராக்கான் வழங்கியதை டொமினிக் லாவ் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.